வெரி வெல்கம் டு அக்ரி ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மினி வெட்டிங் ஹாலோட ஃபுல் கம்ப்ளீட்டான வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் லேட்டாக ரொம்பவும் லேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பேக் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இந்த மேரேஜ் ஹால். இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட். இது ஸோ கிரி ஹோம்ஸோடைய கன்சர்ன் தான் அது. ஸோ நம்ம ஒரு 5 இயர்ஸ் பேக் நம்ம இந்த பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 30 அடி அகலம், 80 அடி நீளம், கிட்டத்தட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பிஃபோர் 2018 அப்ரூவலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இந்த பில்டிங் நம்ம கட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இது நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு பார்த்த பில்டிங் இது. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வேங்கை மரத்தில் நம்ம 6 அடி அகலத்தில் மேரேஜ் ஹால் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இது மினி ஹால் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ரிசப்ஷன்ஸ் நம்ம இது கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இது ஃபுல்லாக 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங்காக கொடுத்துருக்கோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 100லேருந்து 120 2 வீலர்ஸ் நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டலாம். ஸோ இது 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. இது கீழே நமக்கு போர் கொடுத்துருக்கோம். தென் வாட்டர் சம்ப் இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்கிங் ஹால் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு பேக் சைடில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோலிங் ஷட்டர் இருக்குது. ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீலர் அண்ட் 4 வீலர் உள்ள வரத்துக்கு நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். தென் பேக் சைடில் ஒரு 25 ஃபீட் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி 2 வீலர் 4 வீலர் அங்கேயே நம்ம அக்காமடேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 200+ வெஹிக்கல்ஸ் நம்ம 2 வீலர்ஸ் நம்ம இங்கே அக்காமடேட் பண்ணலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில். இது டோட்டலாக 250 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரில் டைனிங் ஹால் 110 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டியோட டைனிங் ஹால் நம்ம இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஆஃபீஸ் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் ரூம் ஸ்டார் கேஸ்க்கு கீழே நம்ம ஒரு ஸ்பேஸ் நம்ம போதுங்க. அந்த இடத்துல நமக்கு ஆஃபீஸ் ரூமாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு டோர். இது கீழே நம்ம பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு விஐபி டைனிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்கோம். விஐபி தென் ஏஜ்டு பீப்புளுக்காக டைனிங் ஹால் ப்ரொவிஷனுக்கு இந்த சின்ன ஏரியா கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக் சைடில் கிச்சன் இருக்குது. தென் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். ஸ்டோர் ரூம்லேருந்து நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், நம்ம குக் பண்ண திங்ஸ் எல்லாமே செகண்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கோம். அது இந்த பில்டிங்கில் மெயின் விஷயம் என்னென்னா, இது 6 இயர்ஸ் பேக் அந்த மேரேஜ் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. ஸோ பக்கத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு பக்கத்தில் எம்டி ஸ்பேஸ் நிறையாவும் நமக்கு இருந்தது. ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளார இந்த வீடை நம்ம மண்டபமாகவும் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீடை டோட்டலாக நம்ம கிச்சனாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோர் எக்ஸிஸ்டிங் டோர். இது பழைய டோர். இது இந்த நீங்கள் நார்த்தன் சைடில் நம்ம டோர் பார்த்துருப்போம், ரோடு பார்த்துருப்போம். அது வழியாக இந்த வீட்டுக்கு உள்ள வரக்கூடிய வே இது மெயின் டோர். இந்த இடத்துல சின்ன வராண்டா இருந்தது. வராண்டா தென் ஒரு லிவிங் ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டாய்லெட் ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், அந்த பக்கம் ஒரு கிச்சன் நமக்கு இந்த வீட்டில் இருந்துச்சு. ஸோ இது அப்படியே நம்ம அடிஷ்னல் ஆட் ஆன் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ காலம்ஸ் கொடுத்து இங்கே இருக்கிற வால்ஸ் எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இது கிச்சன் ஏரியாவை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது லிவிங் ஹாலாக இருந்தது. லிவிங் ஹால் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். தென் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் நமக்கு அங்கே இருந்தது. தென் இந்த ஏரியா 2 வீலர் பார்க்கிங்காக நம்ம அந்த வீட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த கிரில் இருக்கிற போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்டரி ரூமோட என்ட்ரன்ஸாக இருந்துச்சு. தென் அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருந்துச்சு. தென் வெளியில் இதோட காமன் டாய்லெட் பாத் நமக்கு இருந்துச்சு. ஸோ ஓப்பனில் வெளில ஓப்பன் கார்டன் ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் காலம் எல்லா இடத்துலையுமே ப்ரொவைட் பண்ணி இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இதை அப்படி நம்ம டெமாலிஷிங் பண்ணாமல்
இது வந்து கிச்சனை நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டோம். பேக் சைடில் நமக்கு 20 ஃபீட் நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. தென் 2 சைட்லேயுமே நமக்கு 3 சைட்லேயுமே 20 ஃபீட் நமக்கு வந்து ஓப்பனில் இருந்ததுனால ஸோ இதை நம்ம வந்துட்டு புதுசாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இதையே நம்ம ரெனோவேஷன் பண்ணி கிச்சன் ஒர்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது காஸ்ட் நமக்கு நிறையா சேவ் பண்ணி கொடுத்தது. இப்போ இந்த ஏரியா வந்து கிச்சனையாக இருந்தது. ஸோ பழைய கிச்சனில் இந்த வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட நம்ம அதில் அப்படியே இருந்திருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வால் டைல்ஸ் இருந்தது. இங்கே நமக்கு பார்ட்டிஷன்ஸ் வால் இருந்தது. இது ஒரு ரூமாகவும், இது கிச்சன், இது காமன் டாய்லெட் பாத்தாக இருந்தது. ஸோ அந்த கிச்சனுக்கு கொடுத்துருந்த இந்த ஒர்க்கிங் பிளான், அந்த லாஃப்ட்டுக்கு அது கூட நம்ம எடுக்கவே இல்லை. ஸோ அப்படியே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்த் ஈஸ்ட் கார்னர்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போகிறவே இது 6 ஃபீட் விட்த்து நமக்கு. ஸோ 6 ஃபீட் விட்த்தில் நம்ம ரூஃப் ஹைட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் நமக்கு வந்து ரூஃப் ஹைட்டு. இந்த 12 ஃபீட் ஹைட்டில் நம்ம ஹைட் வந்து ரைசர் வந்து ஒரு 6 இன்ச்சு கொடுத்துருக்கோம். த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்ம ரஃப், அதாவது நம்ம காங்கிரீட் கருங்கல் மாதிரியே நம்ம வந்துட்டு கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். இந்த நெத்தி வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த வகையில் நமக்கு வந்துட்டு இந்த அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் நம்ம அதை கொடுத்துருக்கோம். தென் மேலே நமக்கு ஏறி வந்த உடனே இந்த சின்ன ஒரு ரிசப்ஷன் ஏரியா நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்க்க நமக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேஜ், இது ஈஸ்ட் ஃபேஸிங் நமக்கு பார்த்த மாதிரி இந்த ஸ்டேஜ் நமக்கு இருக்கும். அது நமக்கு ஸ்டார்கேஸ் ஏறி வந்த உடனே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த ஸ்டேஜ் இது. ஸோ நம்ம 2 பக்கமும் டிவைட் பண்ணக்குள்ளார இந்த பக்கம் ஒரு 6 சேர், லெஃப்ட்டில் ஒரு 6 சேர், ரைட்டில் ஒரு 7 சேர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி 230 to 250 மெம்பர்ஸ் இங்கே நம்ம வந்துட்டு அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ பிளாட்டோட சைஸ் கொஞ்சம் கிராஸாக நமக்கு வருது. ஸோ அந்த கிராஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன கட் காமிச்சு இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸ்டேஜ் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இது ஸ்டேஜோட விட்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 அடி அகலம், 19க்கு 15 நமக்கு அகலத்தில் ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ மினி ஹால் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம இந்த சைஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு போதுமானது. ஸோ நமக்கு லெஃப்டில் ரைட்டில் ஒரு சின்ன ஸ்டார் கேஸ் கொடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் ஏரியாவிலேருந்து பேக் சைட் பொண்ணு மாப்பிள்ளை ரூம் அப்படிங்கிறது கீழே வந்து பழைய வீடு இருந்துச்சு. ஸோ அந்த வீடை கொடுத்துருக்கோம். இது வந்து டெரஸில் வந்துட்டு மொட்டை மாடியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே நம்ம வந்துட்டு நியூவான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ரைட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம ஹெவியாக நம்ம காலம்ஸ் கொடுத்து லோடை வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வர அந்த ரூஃபு, அந்த காங்கிரீட்ஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அடிஷ்னல் காலம் ப்ளஸ் பேலன்ஸ் உள்ள அந்த வெயிட்டேஜ் வந்து எக்ஸிஸ்டிங் அந்த பழைய பில்டிங்கில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி இந்த பில்டிங் நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேக் சைடில் பொண்ணு மாப்பிள்ளை ரூம், இது ரொம்பவுமே பட்ஜெட்லி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த மண்டபம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு பேக் சைடில் நமக்கு பொண்ணு மாப்பிள்ளை ரூம் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு காட் இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த கடப்பாக்கல்லே நம்ம காங்கிரீட் ஒர்க் போட்டு அதில் டைல்ஸ் மெஷர்மெண்ட் கொடுத்து இதில் வந்து 6/3க்கு நம்ம இங்கே வந்துட்டு ஒரு காட்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்கோம். இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம், சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, காம்பேக்டாக அந்த ரூம் வந்துட்டு ஒரு 6/11 அப்படிங்கிற சைஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். நமக்கு இதே மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம வந்து ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸஸில் அதே 6/11 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதே டைப் ஆஃப் காட் கொடுத்துருக்கோம். ஸோ 6/3 அப்படிங்கிற சைஸில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காட் கொடுத்துருக்கோம். ஸோ மேட்ரஸ் அண்ட் பில்லோஸ் மட்டும் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்போ ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஸ்டார் கேஸ் ஏறுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் டைனிங் ஹாலுக்கும் அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர்லேருந்து நம்ம வந்துட்டு மாடிப்படி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் ஹாலை முடிச்ச உடனே பேக் சைடில் நம்ம அதே மாதிரி 6 ஃபீட் விட்த்தில் 11 ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார் கேஸ் 11 ஃபீட் ரூஃப் ஹைட்டுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டார் கேஸில் வந்து நம்ம வந்து 2 டைப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 ஃபீட் ஒரு லேண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 7 ஃபீட்டுக்கு அப்புறம் ஒரு 4 ஃபீட் நம்ம ஹைட் பண்ணி இந்த ஸ்டார் கேஸ் ஏறுறதோடைய அந்த ஹைட்டு தெரியாத அளவுக்கு நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியா வந்து டோட்டலி ஒரு 6/7 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு லேண்டிங் கொடுத்துருக்கோம். 7 ஃபீட்டில் ஒரு லேண்டிங். ஸோ இதிலேருந்து நம்ம டைனிங் ஹாலுக்கு மேலே ஏறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு வழியும் நம்ம சின்னதாக அந்த சைட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 இடத்துலையுமே நமக்கு வந்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து டைனிங் ஹால். ஸோ இதுவுமே நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டைப்பில் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலி 80 மெம்பர்ஸ்லேருந்து 110 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம இதில் வந்துட்டு அகாமடேட் பண்ணலாம். ஸோ டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த வழியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த வழியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது வழியாகவும் போனாலும் நம்ம வந்துட்டு கீழே நம்ம வந்து போயிடலாம். ஸோ டோட்டலி ஃபுல்லாக ஏரியாஷாக நம்ம இந்த பில்டிங் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோர் டைனிங் ஹாலில் முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த லிஃப்ட்டு தான். இந்த லிஃப்ட் வந்து கீழே நம்ம கிச்சன் ரூம் பார்த்துருப்போம். ஸோ கிச்சன் ரூம்லேருந்து நம்ம குக் பண்ண திங்ஸை வந்து வித் அந்த மெட்டீரியலோடவே அந்த பாத்திரத்தோட நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம்.
ஸோ இது ரொட்டேட்டட் டைப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம பேசஞ்சர் லிஃப்ட் நம்ம இதில் வந்துட்டு அகாமடேட் பண்ணல. ஸோ ஒன்லி லோடு அன்லோடிங் பண்ணுற மாதிரி தான் லிஃப்ட் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். டம்பேட்டர் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டோட்டலாக மோட்டார் பர்பஸில் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் சுவிச்சஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ கீழே ஆன் ஆஃப் சுவிச்சஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறப்போ வந்து கீழே இருந்து தான் நம்ம வந்துட்டு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மேலே இருந்து நம்ம வந்துட்டு ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் கீழே ஆனில் இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ கீழே யாராச்சும் மெட்டீரியல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் மேலேருந்து ஒருத்தவங்க கீழே பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் சுவிச்சஸ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்பஸில் நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 600 பேர் வரைக்கும் நம்ம சாப்பிட்றக்கூடிய திங்ஸை வந்து நம்ம இதில் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம். கீழே நம்ம ஸ்டோர் ரூம் பார்த்துருப்போம். ஸ்டோர் ரூமில் நம்ம திங்ஸ் எல்லாமே குக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு கீழே பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு மேலே இங்கே வந்து இறக்கிக்கலாம். ஸோ இங்கே பேண்ட்ரி ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இங்கே நம்ம ஃபுல்லாக நம்ம ஹேண்ட் வாஷ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மேலே வந்துட்டு டோட்டலாக ஒரு 6 பாத்ரூம்ஸ் நம்ம இங்கே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் ஹால் பக்கத்தில், ஸோ மேஜர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் டைனிங் ஹால் பக்கத்தில் நம்ம ஒரு 4 பாத்ரூம்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு 4 பாத்ரூம் நமக்கு வந்துட்டு அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கு தனியாகவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கு தனியாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கிரி ஹாலில் வந்து ஒரு ஃபுல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து 14,000 14,000 ரூபாயும், ஹாஃப் டே ஃபங்க்ஷன் அரை நாள் வாடகை வந்துட்டு 7,000 ரூபாய் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இபி, டேக்ஸு, முனிசிபாலிட்டி அண்ட் க்ளீனிங் சார்ஜ் நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ஃபங்க்ஷனுக்கு 14,000 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10,000 நமக்கு வந்து வரும். ஸோ இது வந்து அதே மாதிரி ஹாஃப் டே ஃபங்க்ஷனுக்கு 7,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 6,000 நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் வரும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறவங்களுக்கு இந்த டேரிஃப் அண்ட் இந்த மண்டபம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக இந்த பில்டிங் வந்து மொத்தம் ஒரு 2,400 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் 2,400 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் 2,400 ஸ்கொயர் ஃபீட் செகண்ட் ஃப்ளோரில் இந்த பில்டிங் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 6 to 7 years பேக் உள்ள ஜிஓ படி அந்த மாதிரி நம்ம இந்த பில்டிங் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் ஆன்லைன் ப்ரொசீஜர்ஸ் தகுந்த மாதிரி இப்போ நம்ம மினி ஹால் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேரேஜ் ஹால்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அல்லது மேரேஜ் ஹால் ஆல் கமர்ஷியல் பில்டிங்ஸ் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.